வணக்கம் மக்களே. இது பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 டே 91 ரிவ்யூ, சண்டே எபிசோட் ரிவ்யூ. இன்னைக்கு எபிசோடில் ஃபைனலாக இந்த டிக்கெட் டு ஃபினாலே டிடிஎஃப் டாஸ்க்கை யார் வின் பண்ணான்னு சொல்லிட்டாங்க. ரயான் தான் அந்த டாஸ்க்கை வின் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த டிக்கெட் டு ஃபினாலே ரயான் தான் வின் பண்ணியிருக்காரு. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரயானுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். டைரக்ட் ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட் ஆனதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ரயான் தான் இந்த டிடிஎஃப்பை வின் பண்ண போகிறான்றது நம்ம இந்த வாரம் நடந்தபோது ஃப்ரைடேவே அதை சொல்லிட்டோம், நேற்றும் சொன்னோம். அது ஒரே ஒரு சின்னது இருந்தது. இந்த மன்றம் டாஸ்க்கையும் அப்புறம் இந்த இந்த டைம் வச்சுக்கிட்டு இந்த பால்ஸை அந்த ஒரு டைம் கிளாக் மாதிரி வச்ச இதில் ஒரு ஒரு ஹோல்லேயே பால்ஸை போடுற அந்த டாஸ்க் இருந்தது. அதில் டைமிங் பேஸ் பண்ணின்னு சொன்னாங்க. அந்த ரிசல்ட்டெல்லாம் இவங்க அனௌன்ஸே பண்ணலை. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாமல் டேரெக்டாக ரயான் வின் பண்ணிட்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரயான் வின் பண்ணதில் எல்லாருக்குமே சந்தோஷம்தான். ஸோ அந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்கு ரயான் வின் பண்ணது. அப்புறம் இன்றைக்கி மஞ்சரி எவிக்ட் ஆகிட்டாங்க. அதை பற்றிலாம் இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பேச போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். அண்ட் இன்றைக்கி எபிசோட் பற்றி நம்ம ரிவ்யூ பற்றி உங்களுக்கு தோன்ற ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட்ஸாக கொடுங்க. அண்ட் உங்களோட ஆதரவு நம்ம சேனலுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் கொடுங்க. வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, ஒரு பெரிய சஸ்பென்ஸு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் ஆல்மோஸ்ட் ரயான் தான் வின் பண்ண போகிறான்னு தெரிஞ்சுது. பட் அதை ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி வச்சாங்க. பட் அந்த பில்டப் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கை வின் பண்ணி அந்த டிக்கெட் கொடுக்கறது விஜய் சேதுபதி ரொம்ப சப்பையாக மொக்கையாக தான் பண்ணார். ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை, ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. அதில் ஒரு 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 எக்ஸைட்மெண்ட்டோ இல்லை இவனுக்கு ஒரு டாஸ்க்கு வின் பண்ணி டிக்கெட் டு ஃபினாலே வாங்கியிருக்காரு, ஃபைனல் வீக்கு போகிறாருன்னு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கே, இந்த வாரம் ஃபுல்லாக நடந்த டாஸ்க்கே ரொம்ப ஒன்றும் சேலஞ்சிங்காகவோ இல்லை க்ரியேட்டிவாக ரொம்ப எஃபெக்டிவாக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கை வின் பண்ண மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ ரொம்ப ஈஸியான டாஸ்க்காக தான் இருந்தது. இதை யார் ஃபாஸ்ட்டாக இருந்தாங்களோ, யார் ஃபிசிக்கலாக ஒரு ஆக்டிவாக ஃபாஸ்ட்டாக இருந்தாங்களோ அவங்க வின் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் பாயிண்ட்டே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த டாஸ்கில் இந்த வாட்டி வச்சது இந்த சீசன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு ஒரு மொக்கையான ஒரு ஃப்ளாப்பான ஒரு சீசன் தான், ஃப்ளாப்பான டாஸ்க் தான். பட் என்னென்னா, ஒரு கண்டஸ்டண்ட்டாக ரயான் வின் பண்ணதுனால நமக்கு அது ஒரு ஹாப்பி. பட் ஆனால் விஜய் சேதுபதி டிக்கெட் டு ஃபினாலேக்கு ஒரு டிக்கெட் டு ஃபினாலே யார் வின் பண்ணியிருக்கிறாங்க, அது எப்படி வின் பண்ணாங்க, அது எப்படி நடந்தது, அதை பற்றி எதுவுமே பேசலை. அவர் பாட்டுன்னு வந்தார். இந்த இந்த கார்டை, எவிக்ஷன் கார்டை காட்டிட்டு, நான் இதை ஃபஸ்ட்டு சொல்லவா இல்லை டிடிஎஃப்பை பற்றி சொல்லவான்னு கேட்டார். நீங்கள் டிடிஎஃப்பை சொல்லுங்கள், அந்த ரிசல்ட்டை சொல்லுங்கன்னு. இந்த பிரேக் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நேராக வீட்டுக்குள்ளே வந்தார். பாக்ஸை தூக்கிட்டு வந்தார். வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படி இப்படி கதை வச்சுட்டு, இந்த மாதிரி யார் வின் பண்ணான்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லி ரயான்னு சொல்லி தூக்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இவ்வளோ தான். இது பார்க்குற யாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது. ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி இருக்குது. பிக் பாஸ் ஷோனால் அது ஒரு கூட்டம் பார்க்கும், அது இப்படி நடக்கும். யாரோ ஒருத்தங்க டிக்கெட் டு ஃபினாலேக்கு வின் பண்ணுவாங்க, வருவாங்க, ஃபைனல் போவாங்கன்ற மாதிரி இருக்குது. ஒரு அந்த பிக் பாஸ் சீசன்னு, பிக் பாஸ் ஷோ பார்க்குற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அந்த ஒரு சுவாரஸ்யம், அது கமல் சாரோட முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அவர் 7 சீசனாக பண்ணும்போது அது ஒவ்வொரு விஷயமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கமல் சார் டிக்கெட் டு ஃபினாலே கொடுக்கறதுக்கு, அந்த பாஸ் கொடுக்கறதுக்கு அவர் வீட்டுக்குள்ளே வருவார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் பண்ணுற விஷயங்கள், அவர் பேசுகிற விஷயங்கள், அதில் ஒரு பரபரப்பு கொடுப்பாரு. அதில் நமக்கே ஒரு டவுட், யாராக வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இருக்கும். அப்புறம் சப்போஸ் அது யாராவது வின் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தால் அதை முன்னாடியே சொல்லிட்டுருவாங்க. சொல்லிவிட்டு அதை பற்றி பேசிவிட்டு அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவர் வருவார். இது யார் வின் பண்ணாங்கன்னு தெரில, சஸ்பென்ஸ் அப்படின்னு வச்சாங்கன்னா அந்த சஸ்பென்ஸை கட்சி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிடணும். அது சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட் கொடுத்தாங்க. ஒரு ஷோ பார்க்கும்போது அது ஒரு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை, ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவோ பரபரப்பாகவோ. ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கு வின் பண்ணதை பற்றி விஜய் சேதுபதி எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே அந்த டிக்கெட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் முத்துக்கிட்ட, ரயான்கிட்ட, தீபக் கிட்ட, அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் இருந்தவங்க, இந்த சேலஞ்சிங்காக இருந்தாங்க மஞ்சரி, இவங்க எல்லார்கிட்டையும் அவர் பேசியிருக்கணும். நீங்கள் இவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்தீங்க, அந்த பாயிண்ட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போ ரயான் இருக்கிறாரு, நீங்கள் இருக்கிறீங்க, முத்து இருக்காரு, இது ஃபைனலாக 2 டாஸ்க் ரிசல்ட் வரல, இப்போ யார் வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எதாவது பேசணும். இது ஓப்பனாகவே தெரியுது, இது எல்லாமே ஃபிக்ஸ்டான மாதிரி இருந்துச்சு. இது ஒரு 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 எல்லாமே ஜஸ்ட் லைக் தட், அப்படியே கோ வித் த ஃப்ளோ, போகிற போக்கில் போட்டோம். என்ன பெரிய ஆடியன்ஸ், என்ன பெரிய எக்ஸைட் ஆக போகிறோம், எல்லாருக்கும் தான் தெரியும் ரயான் வின் பண்ணுறாங்க. இல்லை எக்ஸைட்மெண்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி இருக்கா, இல்லை இந்த ஷோ ப்ரொடியூசர்ஸ் அதை ரொம்ப ஃப்ளாட்டாக வச்சுருக்காங்களா, இல்லை அது விஜய் சேதுபதி ரொம்ப மொக்கையாக பண்ணிட்டாரா, எதுவுமே புரியல. ஆனால்
இந்த பார்க்குறதுக்கு வந்து ஒரு 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 பர்சன்டேஜ் கூட சுவாரஸ்யம் இல்லை. இது வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ஆடியன்ஸ்க்கே எல்லாமே தெரியுது, இவனுக்கு தான் மொக்க பண்ண போகிறானுங்க, ராயன் தான் வின் பண்ணியிருப்பாரு, சாதாரணமாக சப்பையாக வந்து கொடுத்துட்டு போக போகிறாங்க, ஒன்றுமே இருக்காது, மொக்கையாக வந்து கொடுத்துட்டு போக போகிறாங்கன்றது ஆடியன்ஸுக்கே தெரியுது. ஏன்னா ப்ரோமோலேயே போட்டாங்க, ரயானுக்கு வந்து டிக்கெட்டு ஃபினாலே கொடுக்குறது வந்து ப்ரோமோலேயே போட்டாங்க. அது ப்ரோமோவில் போடுறதுக்கு எதுக்கு நேற்றே கொடுத்துருக்கலாமே. இன்றைக்கி ப்ரோமோவில் போட்டு ரயானுக்கு கொடுக்க போகிறோன்னு சொல்லி காட்டுறதுக்கு நேற்று கொடுத்துருக்கலாமே. அதை வேறு நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வச்சு அதை ஒன்றுமே இல்லாமல் ப்ரோமோவில் போட்டு அதை வந்து கொடுக்குறதுலாம் வேஸ்ட். இந்த சீசனில் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டுமே இல்லை. பட் எனிவே ரயான் வந்து ஹீ டிசர்வ்ஸ் இந்த டிக்கெட் ஃபினாலே வந்து டாஸ்க்கு வின் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட் ஆனது வந்து ரயானுக்கு வந்து ஹீ டிசர்வ்ஸ். ஏன்னா ஒரு டாஸ்க்குமே ரயான் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணார். அவர் ஒரு டாஸ்க்குமே அந்த ஒரு சீரியஸ்னஸோட ஒரு எஃபர்ட் போட்டு சின்சியராக ஆடி, தனியாக ஆடி, அப்படியே அலைன்ஸ் போட்டால் கூட அதுலேயும் அந்த அலைன்ஸுக்கும் ஒரு நியாயமாக இருந்து அது கரெக்டாக அது ஆடி அவர் எல்லா டாஸ்க்குமே கரெக்டாக பண்ணி சூப்பராக பண்ணி ஃபைனலிஸ்ட்டாக இருக்கார். பட் அது அன்எக்ஸ்பெக்டட் தான். அதாவது ஒரு டாஸ்க்காக பார்க்கும்போது ரயான் வந்து செம்மையாட்டார். ஏன்னா எல்லாமே மோஸ்ட்லி ஃபிசிக்கல் டாஸ்க்காக வந்துச்சு. அண்ட் அவருக்கு அதில் பாயிண்ட்ஸு ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தார். பட் என்னென்னா ஒரு டாஸ்க்காக வந்து மைண்ட் கேம் எதுவுமே வைக்கல. அண்டு வந்து என்னென்னா ஒரு காம்படிட்டிவாக ஒரு எல்லாருக்குமே கொஞ்சம் எல்லாரோட ஸ்ட்ரென்த்தும் ஒருத்தருக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணுற மாதிரி டாஸ்க் இல்லை ஆக்சுவலாக. அது வந்து ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ரயானுக்கு ரொம்ப ப்ளஸ் ஆகிடுச்சு. ப்ளஸ் ஆன ஒரு விஷயத்தை கரெக்டாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா ரயான் தான் லாஸ்ட்டாக வந்த ஒரு வைல்ட் கார்டு கண்டெஸ்டண்ட்டு. அவர் கடைசியாக வந்த வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ட், ஆனால் ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக இருக்கிறாரு. ஸோ நல்ல விஷயம், அதனால் ஹாப்பி. ஸோ அடுத்தது வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து மஞ்சரி எவிக்டட். மஞ்சரி ஒரு வழியாக பேக்கப் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக மஞ்சரி வந்து என்னென்னா அவங்க இந்த வாரம் வந்து அடுத்த வாரம் எவிக்ட் ஆகியிருந்தால் கூட பரவாயில்ல, இல்லை 15th வீக் வந்து ஃபைனல் வீக்குக்கு வந்துட்டு எவிக்ட் ஆகியிருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா மஞ்சரி கூட பரவாயில்ல, டாஸ்க்கு நல்லா ஆடினாங்க, எஃபர்ட் போட்டாங்க. மஞ்சரி வந்து முத்தளவோ ரயான் அளவோ பண்ணல, தீபக் அளவு பண்ணலன்னா கூட மஞ்சரி வந்து டாஸ்க்லாம் ஆடுறாங்க, எஃபர்ட் போடுறாங்க, கரெக்டாக பேசுகிறாங்க, கரெக்டான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. பட் ஆனால் பவித்ரா வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, விஷால் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு, ஜாக்லின் இருக்கிறாங்க, சௌந்தர்யா இருக்கிறாங்க. இவங்க 4 பேர் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் மஞ்சரி வெளில போயிட்டாங்க. இது என்ன, இது நேற்று ராணா வெளில போன போதே அது வந்து அன்ஃபேர் எவிக்ஷன்னு ஃபீல் பண்ணோம். மஞ்சரி வந்து ஆக்சுவலாக எவிக்ட் ஆகிறதுக்கு ஒரு எவிக்ட் ஆகிற கேட்டகரியில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வாரம் கிடையாது, அடுத்த வாரமும் அதுக்கு இல்லை ஃபைனல் வீக் வந்து கூட இந்த ஃபைனலாக இருக்க 5 பேரில் வந்து மஞ்சரி கூட 5வது ஆளாக கூட ஃபஸ்ட்டு ஆளாக கூட வெளில போயிருக்கலாம். பட் ஆனால் இந்த வாரம் வந்து பவித்ரா உள்ளே இருக்கிற, பவித்ரா என்ன பண்ணாங்க உள்ளே இருக்கிறதுக்கு? ஒரு டாஸ்க்கையும் ஒழுங்காக ஆடல, 0 பாயிண்ட்ஸு, எந்த இல்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, பேசுகிறது இல்லை, எந்த சப்போர்ட் இல்லை, அவங்க ஆளாகவே தெரியல. ஆனால் மக்கள் போய் பவித்ரா கூட்டு போடுவாங்களா? அதாவது மஞ்சரியை விட பவித்ரா பெஸ்ட்டா? கதையாக இருக்குது. இப்போ இன்றைக்கி ஆக்சுவலாக மஞ்சரி நேற்று ராணுவ எவிக்ட் ஆகி இன்றைக்கி மஞ்சரி எவிக்ட் ஆனதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டில் இருக்க 8 பேர் பார்த்திங்கன்னா 8 பேரில் 7 பேருமே விஜய் டிவி ப்ராடக்ட். அவ்வளோதான். ஒருத்தர் வந்து முத்து, அவர் மட்டும் விஜய் டிவி ப்ராடக்ட் இல்லை. ஆனால் அவரும் ஒரு விதத்தில் விஜய் டிவி ப்ராடக்ட் தான். ஏன்னா இதுலேருந்து வந்திருக்கார்ல, அந்த தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, தமிழ் பேச்சு அந்த ப்ரோக்ராம் தான் வந்தார். பட் ஆனால் என்னென்னா விஜய் டிவி ப்ராடக்ட்னால் இந்த மிச்சம் 7 பேரும் சீரியலில் வராங்க, சீரியலில் நடிக்கிறாங்க, ரியாலிட்டி ஷோவில் இருக்கிறாங்க. அதனால் அவங்க ரொம்ப பாப்புலராக இருக்கிறாங்க. இவர் வந்து என்னென்னா எப்போயோ நடந்த அந்த தமிழ் பேச்சு காம்படிஷனில் வந்து பண்ணார். ஆனால் இவர் விஜய் டிவியில் எந்த சீரியலும் பண்ணல, அதுக்கேற்ற மாதிரி எந்த ரியாலிட்டி ஷோ அந்த மாதிரிலாம் வரல. ஆனால் அவரும் ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா விஜய் டிவி ப்ராடக்ட். அப்படி பார்க்கணும் மஞ்சரியும் விஜய் டிவி ப்ராடக்ட் தானே, அவங்களும் தமிழ் பேச்சு என் மூச்சுன்னு தானே வந்தாங்க. அப்படி யோசித்து பார்க்கும்போது இருக்கிற 8 பேரில் 7 பேருமே ப்ராமினெண்ட்டாக அங்கே விஜய் டிவியில் சீரியல்ஸு பண்ணுறவங்க எல்லாருமே விஜய் டிவி ப்ராடக்ட். இப்போது இப்படி விஜய் டிவியில் இருக்கிறவங்களே விஜய் டிவி ப்ராடக்டே தூக்கி பிக் பாஸ் ஷோவில் போட்டு அவங்களே ஒவ்வொரு வாரமும் சேவ் பண்ணி கொண்டு வந்து மற்ற எல்லாரையும் காலி பண்ணி அனுப்பிச்சிட்டு அவங்களே ஃபைனல்ஸுக்கு வர வச்சு அவங்களே ஃபைனல் வீக் வரைக்கும் வர வச்சு வைக்கிறதுக்கு எதுக்கு ஒரு பிக் பாஸ் ஷோ? சத்தியமாக புரியல. அப்போ எல்லாருமே இனிமேல் என்ன பண்ணணுன்னா, அதாவது பாப்புலாரிட்டி வேணும், பிக் பாஸ் வரணும், எல்லாமே விஜய் டிவியில் ஃபஸ்ட்டு போய் சேனல் போய் சேர்ந்து ஏதாவது சீரியல் இல்லை ஈவெண்ட்டு இல்லை ஏதோ ஒன்று பண்ண ஆரம்பிச்சிருங்க.
இன்னும் அப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு யங் ஏஜில் போனீங்கன்னா இன்னும் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு நீங்களும் பிக் பாஸில் வந்துடலாம், ஃபேமஸ் ஆகிடலாம். அவ்வளோதான் கான்செப்ட். இதுதான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எப்படி இது? ஜாக்லின்னு, சௌந்தர்யா, பவித்ரா, விஷால் இவங்க 4 பேரும் மஞ்சளோட சூப்பராக பண்ணிட்டாங்களா? இல்லை பவித்ராவும் பாயிண்ட்டு முட்டை, ஜாக்லினும் பாயிண்ட்டு முட்டை, விஷாலும் பாயிண்ட்டு முட்டை, சௌந்தர்யா வந்து அப்படியே கூட்டி கழிச்சு பார்த்து லக்கில் வந்து 13 பாயிண்ட்டு. மஞ்சரி எஃபர்ட் போட்டு டாஸ்க் ஆடி 13 பாயிண்ட் வாங்கி வச்சுருக்காங்க டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் இந்த வாரம். அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் வேறு நம்ம உட்காந்து பார்க்கணும். அதனால தான் இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு ரிவ்யூவில் சொல்லிடுறது. இதுதான் பாயிண்ட்டு. அதனால் இதுக்கப்புறம் என்ன இருக்குது? அடுத்த வாரம் யார்? அடுத்த வாரம் யாரும் 2 பேர் இருப்பாங்க. பவித்ரா இல்லைன்னா அருண் அனுப்பிச்சிடுவாங்க. அடுத்த வாரம் அருண் வேலைக்கு ஆக மாட்டான்னு அனுப்பிச்சிடுவாங்க. விஷால் அனுப்பிச்சிடுவாங்க. பவித்ரா வச்சுப்பாங்க. ஏன்னா பவித்ராலாம் சீரியல்லாம் நடிக்கிறாங்க. அதனால் பவித்ரா வச்சுப்பாங்க. அருணி விஷால் அனுப்பிச்சிடுவாங்க. மிச்சம் ஒரு 6 பேர் இருப்பாங்க. அந்த 6 பேரில் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து ஒருத்தராக கட்டி அனுப்பிச்சிடுவாங்க. மேபி ஃபைனலில் வந்து ரயானும் முத்துவும் நிற்கலாம், இல்லை ரயான் ஜாக்லின் நிற்கலாம், இல்லை முத்து ஜாக்லின் நிற்கலாம், இல்லை சௌந்தர்யா கூட ஃபைனல் வீக் வரைக்கும் தூக்கிட்டு வந்து கூட வைக்கலாம். ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டாங்க. மக்கள் வந்து ஓட்டு போட்டு சௌந்தர்யா வின் பண்ண வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே பண்ணாமல் டைட்டில் வச்சுட்டு போவாங்க. இதையும் ஆனால் எல்லோரும் நல்லா கழுவி தான் ஊற்றுறாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமாக தான் ஊற்றிட்டுருக்காங்க. அதனால் இன்றைக்கி அந்த எவிக்ஷன் வந்து நமக்கு வெறுத்து போச்சு. அதை பற்றி பேசுகிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது மாதிரி அதெல்லாம் போங்கடா நீங்களும் உங்கள் பிக் பாஸ் ஷோன்ற மாதிரி தான் இருக்குது. அது வந்து மஞ்சரிலாம் வந்து ஓட்டு வாங்கலையா, எவிக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்களாம். இவ்வளோ வேறு காமெடி பண்ணிக்கின்னு இதெல்லாம் ஒன்றும் புரியல. அதனால் அதான் நடந்தது. அப்புறம் மற்றபடி என்ன, இன்றைக்கி இன்னும் 2-3 சும்மா அந்த கேள்வி கேட்குற மாதிரி ஒரு விஷயம் வச்சாங்க. அதாவது இந்த வீட்டில் இவருக்கு பதிலாக இவர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதில் என்னென்னா, நிறைய பேர் வந்து ரவீந்தர் இருந்திருக்கலாம், தர்ஷிகா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து முத்து, ஜாக்லின், விஷால்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அவங்களாம் வீட்டை விட்டு வெளில போயிருக்கலாம், அவங்களுக்கு பதிலாக ரவீந்தர் இருந்திருக்கலாம், தர்ஷிகா இருந்திருக்கலாம் தான் எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அது வந்து அவங்களோட எப்படி சொல்கிறது, தர்ஷிகா இருந்திருக்கலாம், ரவீந்தர் இருக்கலான்றதுல வந்து உடன்பாடு இருக்குது. ஏன்னா தர்ஷிகாவும் நல்ல ஒரு கண்டஸ்டன்ட், நல்ல பிளேயரு. ரவீந்தர் இருந்திருந்தாருன்னா கேம் நல்லா வந்து ஒரு வித்தியாசமாக பண்ணியிருப்பார், எல்லாமே இருந்திருக்கும். பட் முத்து, அப்புறம் வந்து முத்து வெளில போகணுன்னு சொன்னால் என்ன, முத்து ஏன் வெளில போகணும்? முத்து வீட்டிலேருந்து ஒன்றும் பண்ணலன்னா இந்த முத்து வந்து இவ்வளோ நாள் 91 நாள் முத்து நல்லா கேம் ஆடியிருக்காரு. டிக்கெட் டு ஃபினாலேக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு. ஆல்மோஸ்ட் முத்துக்கும் ரயானுக்கு தான் போட்டின்னு இருக்குது. இந்த வாரம் நாமினேஷனில் கூட இல்லை. அப்போ முத்து வந்து அந்தளவு எஃபர்ட் போட்டிருக்காருன்னா அவர் ஏன் வீட்டு விட்டு வெளில போகணும்? அவர் இருக்கிறதுனால தான் ஒரு டஃப்பான காம்படிட்டர் இருக்காங்க. ஃபைனலில் வந்து ஒருத்தர் நிற்கிறதுக்கு தகுதி இருக்குது, ஒருத்தர் கப் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சொல்லியிருக்காங்க. சரி, முத்து வந்து பயங்கரமான பிளேயரு, இல்லை செம்ம பர்ஃபெக்ட்டு, வேறு லெவல், இது வரைக்கும் பார்க்காத, எந்த சீசன்லேயும் பார்க்காத ஒரு பிளேயரோ, இல்லை இது வரைக்கும் நிறைய சீசனில் பார்த்த பெஸ்ட்டான பிளேயர் மாதிரி முத்துன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவரும் நிறைய குழப்படி பண்ணுறாரு, மாற்றி பேசுகிறாரு, பொய் சொல்கிறாரு, டக்கால்ட்டி விடுறாரு, ரொம்ப எமோஷனல் ஆகிறாரு, ரொம்ப குழம்பி போகிறாரு, 1008 ஓட்டையை விட்டார். ஆனால் இந்த சீசனில் ஒரு எஃபர்ட் போடுறது, சின்சியராக எஃபர்ட் போட்டார். அப்புறம் பல விஷயங்களில் வந்து ஓரளவு முடிஞ்சளவு கலர் மாறாமல் இருந்தாருன்னா அது முத்து ஒரு ஆள். அதில் முத்து ஒருத்தர். அண்ட் மோரோவர் இருக்கிறவங்கள விட முத்து, அந்த வீட்டில் இப்போ இருக்கிற 8 பேரை விட முத்து பெட்டரான ஒரு பிளேயர் தான். எவ்வளோ விதத்தில் பெட்ரு. ஜாக்லின் இருக்கலாம், சௌந்தர்யா இருக்கலாம், விஷால் இருக்கலாம், பவித்ராலாம் இருக்கலாம், முத்து இருக்கக்கூடாதா? அதெல்லாம் கதை கிடையாது. ஜாக்லின் இருக்க தேவையில்ல, விஷால் இருக்க தேவைன்னு சொன்னால் அது கூட பாயிண்ட் இருக்குன்னா அவங்க 2 பேரும் ஒன்றுமே பண்ணல. விஷால்லாம் ஒன்றுமே பண்ணல இந்த சீசனில். சௌந்தர்யா எப்படி ஒன்றுமே பண்ணலையோ விஷாலும் ஒன்றுமே பண்ணல. என்ன பண்ணார் இந்த சீசனில்? ஏதாவது ஒன்று எஃபெக்டிவாக பண்ணான்னு சொல்ல முடியுமா? இல்லை. அந்த மாதிரி எல்லாருமே முத்து, ஜாக்லின், விஷால்லாம் இல்லாமல் தான் நல்லாயிருக்கும்னாங்க. அது அவங்களோட கருத்து. பட் அந்த கருத்து வந்து எடுபடாது, வேலைக்காகாத கருத்து. அது சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் வந்து யார் ரொம்ப பயந்து போய் ஆடினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். பயந்து போய் ஆடினது வந்து எல்லாருமே வந்து முத்துன்னு தான் சொன்னாங்க. முத்துவுமே அதை ஒத்துக்கிட்டார். பட் ஆனால் முத்து மட்டும் பயந்து போய் ஆடல. பவித்ரா பயந்து போய் ஆடினாங்க, ரயானும் பயத்தில் தான் இருந்தார், மஞ்சரி பயத்தில் இருந்தாங்க, ஜாக்லின்லாம் அள்ளு விட்டுடுச்சு. ஜாக்லின் தான் மொத்தமாக பயந்து போயிட்டு பொலன்னு ஒரு மாதிரி உடஞ்சி போய் குழப்பத்தில் இருந்தது. கவலைப்படாமல் ஆடினது அப்படின்னு பார்த்திங்கன்னா சௌந்தர்யா கவலைப்படாமல் ஆடினாங்க. அப்புறம் அருண்லாம் பெருசாக கவலைப்படல, விஷால் பெருசாக கவலைப்படல. அப்புறம் வந்து தீபக்லாம் நல்லா ஒரு எஃபர்ட் போட்டார், அவரும் கொஞ்சம் பயந்து ஆனார். பட் தீபக் வந்து பயந்து ஆடின மாதிரி தெரியல, எஃபர்ட் போட்டார். பட்டு முத்து ஒத்துக்கிட்டார், பயந்து ஆடணும்னு ஒத்துக்கிட்டார். பட் ஆனால் என்னென்னா
ரயானும் எஃபர்ட் போட்டார். அதில் கொஞ்சம் ஒரு ஒரு சீரியஸ்னஸ் இருந்தது, ஒரு பயம் இருந்துச்சு. பவித்ரா பயந்து ஆடினாங்க, ஜாக்லின் பயந்து ஆடினாங்க, மஞ்சரி பயந்து ஆடினாங்க, எல்லாருமே தான் பயந்து ஆடினாங்க. ஆனால் எல்லாருமே மொத்த வீடும் வந்து முத்துவை சொன்னாங்க. முத்து வந்து ஒத்துக்கிட்டார். முத்து எல்லாத்துக்குமே ஒத்துன்னு போகிறார். ஆமாம் சார், தப்பு பண்ணேன் சார். ஆமாம் சார், பயந்து போனேன் சார். ஆமாம் சார், நான் வந்து ஒரு மொக்கை சார். ஆமாம் சார், நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணேன் சார். ஆமாம் சார், எல்லாத்தையும் நான் வந்து சத்தம் போட்டேன் சார். ஆமாம் சார், நான் எல்லாரையும் வந்து திட்டினேன் சார். ஆமாம் சார், நான் பண்ணது எல்லாமே தப்புன்னு சொல்லி முத்து எல்லாத்தையுமே தலையாட்டுன்னு போனாருன்னா, அவர் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயராக பார்க்க மாட்டாங்க. அவர் வீக்கான பிளேயர் ஆக்குறாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் வர கிரிட்டிசிசமை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். தப்புனா தப்பு ஒத்துக்கணும். நம்ம தப்பு பண்ணிடுறோம், மொக்க பண்ணிடுறோம், கேவலமாக ஆடிடுறோம், கேவலமானோன்னு ஒத்துக்கணும். ஆனால் வந்து எல்லாத்துக்குமே வந்து இது பண்ணிடக்கூடாது. முத்து தான் பயந்தாடுனா, ஆமாம் எனக்கு கொஞ்சம் பயந்துன்னு சொல்லி ஏன் சொல்கிறீங்க? ஏன் யாருமே பயந்தாடலையா? இது பயம் கிடையாது சார். ஒரு ஒரு கான்ஷியஸாக நான் ஒன்று ஆடுறேன். ஒரு விஷயத்தை வந்து கிளியராக ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். எல்லாருமே சீரியஸ்னஸோடு ஆடின மாதிரி நான் அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீரியஸோடு ஆடணுன்னு சொல்லி சொன்னோம். இவர் ஒத்துக்கினே போயிருந்தாருன்னா இவர் வந்து வீக்கான பிளேயராக காட்டிடுவாங்க. அப்புறம் ஒரு டைட்டில் அடிக்கும்போது என்னென்னா, இவரும் மொக்கதானடா, இவரு என்ன வீக்கான பிளேயர், அதுக்கு சௌந்தர்யாவே வச்சிருக்கலாம் அப்படின்வாங்க. இப்போ ரயன் வந்து ஸ்ட்ராங்கான பிளேயராக தெரியுறாரு. அப்புறம் சில பேர் வீட்டில் இருக்கும் ஜாக்லின்லாம் ஸ்ட்ராங்கான பிளேயராக தெரியுறாங்க. ஆனால் ஜாக்லின், விஷால், சௌந்தர்யாலாம் மொக்கையான பிளேயரு. ரயான் முத்துலாம் ஸ்ட்ராங்கான பிளேயர். பட் ஆனால் வந்து என்னென்னா இவர் கொஞ்சம் வீக்கான பிளேயராக காட்டுவாங்க. இப்போ அடுத்த வாரம் நாமினேஷன் ஒன்று வச்சு நாமினேஷனில் வந்தார்னா இவரை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சொல்ல முடியாது. விஜய் டிவியில் வந்து என்ன வேணால் பண்ணுவாங்க. பிக் பாஸ் ஷோவில் என்ன வேணால் பண்ணுவாங்க. திடீர்னு முத்துக்கு வந்து வாய்ஸ் போயிடுச்சு சொல்லிட்டு ஷாக் கொடுப்பாங்க. நம்ம எல்லோரும் அதை பார்க்கணும். பார்த்து அதுக்கு அடுத்த வாரம் டைட்டில் வின்னுன்னு சொல்லி 2 பேரும் கையாட்டிட்டு விஜய் சேதுபதி யாரோ ஒருத்தர் கையை தூக்குவார். அதை வேறு நம்ம பார்க்கணும். அதனால் முத்து வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங் பிளேயராக அவரை காட்டிக்கணும். ஸோ அதுதான் விஷயம். ஸோ மற்றபடி இன்றைக்கி ஒன்றும் பெருசாக இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு நல்ல விஷயம், ரயான் வந்து டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணார். ஹாப்பி ஃபார் ஹிம். பட் மஞ்சரி எவிக்ட் ஆனதில் வந்து நமக்கு வந்து உடன்பாடு கிடையாது. மஞ்சரிலாம் வந்து இந்த வாரம்லாம் எவிக்ட் ஆகிற ஆள் கிடையாது. நெக்ஸ்ட் வீக்கோ இல்லை அதுக்கப்புறம் 5th ஃபைனல் வீக்கில் வந்து கடைசி 5 பேரில் வந்து ஒரு கடைசி 5 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் வந்து 4வது ஆளாக இல்லை 3வது ஆளாக கூட எவிக்ட் ஆகிருக்கலாம். பட் இன்றைக்கி எவிக்ட் ஆகிற ஆள் மஞ்சரி ஒன்றும் வீக்கான பிளேயர் கிடையாது. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்மளோட ரிவ்யூ. ஸோ அதுதான். மற்றபடி நம்ம நாளைக்கு டே 92 ரிவ்யூவில் உங்களை எல்லாருமே நான் மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருமே மிக்க நன்றி.